ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போ யார் இந்த சேரா அப்படின்னா சே ராஜேந்திரன், அதான் சேரா அப்படின்றது. இவர் வந்து ஒரு முதல்நிலை காவலராக இருந்திருக்கார். போலீஸ். ஆமாம், முதல்நிலை காவலராக இருந்திருக்கார். அப்புறம் டிஸ்மிஸல் பண்ணியிருக்காங்க, காவல்துறையிலேருந்து ஒரு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இவரோட பின்னணி பார்த்தீங்கன்னா இப்போ இதுவரைக்கும் காவல்துறை தரப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சே ராஜேந்திரன் அவர் பேரில் 3 கொலை வழக்கும், ஒரு 5 கொலை முயற்சி வழக்கும், ஆள் கடத்தல் அது இதுன்னு சேர்த்து ஒரு 15-17 வழக்கு நிலுவையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் கன்விக்ட் ஆகி உறுதி செய்த வழக்கு. இப்போ இந்த காலத்தில், அப்போ அந்த காலத்தில் இவங்க எத்தனை சம்பவங்கள் வழக்குகளை வராமல் செய்திருப்பாங்க. பிரபல படத்தில் கூட, ஜெமினின்ற படத்தில் கூட காவல்துறை தரப்புல வந்து 2 ரவுடியும் உட்கார வச்சு பேசுவாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு 2 பேர் தான் அந்த பக்கம், வெள்ள ரவி சேரா, சேராக்கு அகேன்ஸ்ட் வெள்ள ரவி, வெள்ள ரவிக்கு அகேன்ஸ்ட் சேரா. பிரபல காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு 2 பேரையும் உட்கார வச்சு பேசுறாரு. 2 பேருக்கும் ஆபத்தில், 2 பேரையும் சுற்றுவேன், உங்களால் இங்கே பப்ளிக் நியூசன்ஸ் வந்துச்சுன்னா ஒழுங்கா திருந்து இருக்கிறீங்களா. அப்போ இந்த 24 ஆண்டுகளில் போலீஸ் ஒரு கட்டத்தில் என்ன முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் இறந்துருக்கலாம், சரி வேணாத பொண்ணுமா செத்துருப்பான், இவ்வளோ நாள் இருக்க மாட்டான், 61 வயசுல அவன் இருக்க மாட்டான் அப்படிங்கும்போது அவன் 61 வயசுல இருக்கிறான், இந்த இடத்துல இருக்கான்றது சோமு பிடிச்சதுனால மாட்டிச்சு. எப்படி சோமு மாட்டினாரு? சோமு வந்து சேராவோட குரூப். இப்போ அவங்க பையன் கதிரவன் அப்ஸ்காண்டா இருக்காரு. கதிரவன் கொஞ்சம் திருந்தணும், என்னடா நம்ம தாத்தாவை வெட்டி கொண்டுட்டாங்க, அப்பாவை 24 வருஷம் தலைமாறுவா இருந்து கைது செய்தாங்க, அப்போ நம்மளாவது ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு 3 தலைமுறையாக ரவுடியாக இருந்திருக்காங்க. ஆமாம். இனி அந்த பக்கம் இருந்த மொத்த ரவுடிங்களோட நார்த் மெட்ராஸில் ஒரு காலத்தில் இருந்த ஒருத்தர் கூட இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போனா வடச்சென்னை சுத்தமாயிடுச்சு. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் இருந்தார். வணக்கம் மல் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. சென்னையினுடைய பிரபல ரவுடி 80-90களில் இந்த வடசென்னையில் மிக முக்கியமான கேங் பெஞ்சமின் வெர்சஸ் சுப்பையா. இந்த சுப்பையா கேங்கில் மிக முக்கியமான நபர் தான் சேரா. அவர் வந்து ஒரு போலீஸாக இருந்து மிகப்பெரிய ஒரு ரவுடியாக மாறியவர். இந்த சேராவின் பின்னணியில் தான் ஆசை தம்பி, மனோ, கபிலன் போன்ற வடசென்னை கலக்கிய ரவுடிகள் எல்லாம் அவருக்கு பின்னாடி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷமாக தலைமறைவாக இருந்திருக்காரு சேரா. அவரை சமீபத்தில் தான் போலீஸ் பிடிச்சிருக்காங்க. யார் இந்த சேரா? இந்த வடசென்னையில் அந்த காலத்தையே இந்த கேங் மோதலை பற்றி ரொம்ப விரிவாக சொல்ல முடியுமா? எப்படி வந்து சேரா வந்து போலீஸ் வந்து 24 வருஷத்துக்கு பின்னாடி பிடிச்சிருக்காங்க? இந்த பின்னணி எங்களுக்காக சொல்லுங்கள் சார். பரோலில் வெளியே வந்த ஒரு கைதி வந்து தப்பிச்சு போய் 24 வருஷமாக தலைமறைவாக இருந்து 24 வருஷத்தில் பல காவல்துறை அதிகாரிகள் மாறின போதும் இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னா காவல்துறை துரிதமாக செயல்பட்டிருக்கு. அதுக்கு காவல்துறைக்கு தான் ஒரு பெரிய பாராட்டுகள். ஒன்று. இதில் அடுத்தடுத்து ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சேராவை கைது பண்ணுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் இன்னொரு பிரபல ரவுடியை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்டு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னைக்குள்ளே எஸ் அப்படின்வாங்க. எஸ்னாவே சென்னையில் வந்து ஒரு பெரிய ரவுடி ஒரு டைமில், அந்த அந்த பக்கம் வட சென்னையில் எஸ் அப்படின்னா ஒரு பெரிய ரவுடி. அது இந்த ரவுடிங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எஸ் அப்படின்னா. எஸ்னா தான் சோமு. ஓகே. இந்த சோமு என்ற சோமசுந்தரத்தை ஒரு சில நாட்கள் முன்னாடி கைது பண்ணியிருக்காங்க. அவரும் பரோலில் வெளியே வந்து திரும்ப சிறைக்கு போகாமல் தலைமறையாக இருந்தவர் தான். அவர் ஒரு அரசியல்வாதியோட படுகொலையில் 12 பேர் அது வழக்கு நடந்து 12 பேர் தண்டனைப்பட்டு அதில் பரோலில் வெளியே வந்து தப்பி ஓடி அவர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கார். அப்போது அதுவும் ஒரு காவல்துறை துரிதமாக செயல்பட்டு. ரெண்டாவது வந்து இப்போது 24 ஆண்டு, அதன் தொடர்ச்சியாக 24 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த சேரா அவருடைய ஒரு காட்ஃபாதர், அவர் சேரான்றவர் கைது பண்ணுறாரு. இப்போ யார் இந்த சேரா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், வட சென்னை இப்போது அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி காலத்தில் தான் அப்படி இருந்திருக்கு. அப்போ இவனுங்கள்லாம் தான் அந்த வட சென்னையை பேரை கெடுத்தவனுங்க, அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ கைது செய்யப்பட்டிருக்க நபர் வந்து ராஜேந்திரன், சே ராஜேந்திரன், அதான் சேரா அப்படின்றது. அவங்க அப்பா பேர் அதாவது சோமசுந்தரம்ன்றாங்க, சேதுராமன்றாங்க. சேதுராமன் தான் அவங்க அப்பாவோட பேராக இருந்திருக்கு. சேதுராமனோட மகன் தான் ராஜேந்திரன்.
இவர் வந்து ஒரு முதல் நிலை காவலராக இருந்திருக்கார். போலீஸ். ஆமாம், முதல் நிலை காவலராக இருந்திருக்கார். அப்புறம் டிஸ்மிஸல் பண்ணியிருக்காங்க, காவல்துறையிலேருந்து ஒரு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இவரோட பின்னணி பார்த்தீங்கன்னா வடசென்னையில் வந்து மியான்மர் அங்கேருந்து நிறைய பேர் ஒரு காலகட்டத்தில் வந்து குடிபெயர்ந்திருக்காங்க. இந்த பர்மா அகதிகள் அங்கேருந்து வந்திருக்காங்க. அப்போது அங்கேருந்து வரும்போது அங்கே வரும்போதே குற்றப்பின்னணி உள்ளவங்களாம் நிறைய குற்றப்பின்னணி உள்ளவங்க வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நார்த் மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் வடசென்னை படத்தில் கூட வந்திருக்கும், ஊக்கடிக்கிறேன் ஜனங்க, நான் ஊக்கடிக்கிறேன்றது. அது வந்து ஊக்கடிக்கிறதுன்றது வந்து வடசென்னையில் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. நீங்கள் இப்போ கூட வயசானவங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த செப்பல் அப்போல்லாம் வந்து நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு கலரான செப்பல்ஸ்லாம் பெரிய பெரிய லப்பர் செப்பல் போட்டுருவாங்க. இந்த தர்மாகோல் மாதிரியே இருக்கும் எல்லா கலர்லையும், பர்மா அது மாதிரி. அதெல்லாம் கப்பலில் வரும்போது அவங்களாம் ஒரு டைப்பாக போடுவாங்க, அந்த லுங்கி கட்டுறது அந்த மாதிரி. அப்போது அங்கே குற்றப்பின்னணி உள்ளவங்களும் வந்திருக்காங்க. அப்போ வந்தவங்க தான் வந்து பெஞ்சமின் சுப்பையா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மோட்டிவ் இருந்திருக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் சுப்பையா இவங்க 2 பேர். ஆமாம், இந்த பெஞ்சமின் டீம் சுப்பையா டீம், இந்த 2 டீம் தான் பெரிய டீம். அப்போது அந்த பெஞ்சமின் டீமில் வந்து வலுவான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை ரவி என்ற வெள்ளை ரவி தான் இருந்திருக்கார். அவருடைய பெஞ்சமினோட வலதுகரமாக வெள்ளை ரவி இருந்திருக்கார். இந்த பக்கம் சுப்பையா இருந்திருக்கார். இந்த சுப்பையா வந்து சுப்பையா கிட்ட அப்படியே சின்ன பசங்களாக இருந்தாலும் அப்போ பேர் எடுக்காத, அதுக்கப்புறம் பின்னால் பெரிய இப்போ ரவுடியாக பேர் எடுத்தவங்க அந்த சுப்பையா கூட இருந்தவங்க. இந்த சுப்பையா வந்து யாருன்னு கேட்டால் இப்போ இருக்க இந்த சேரா ராஜேந்திரனோட சித்தப்பா தான் சுப்பையா. அப்போது நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் பிரபல ரவுடியாக வரல, அவர் ஒரு போலீஸாக தான் இருக்கிறாரு. தன்னோட சித்தப்பாவை கொலை பண்ணுறாங்க. அவர் கோஷ்டி பூசனில் தன்னோட சித்தப்பாவை சுப்பையாவை கொலை பண்ணுறாங்க. சுப்பையாவை கொலை பண்ணோன்னா இவர் வந்து ஃபீல்டுக்குள்ளே இறங்குறாரு. அப்போ 1 கொலை 2 கொலை அப்படின்னு இவங்களுக்குள்ளே நடக்குது. இப்போ இது வரைக்கும் காவல்துறை தரப்புலன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அவர் பேரில் 3 கொலை வழக்கும், ஒரு 5 கொலை முயற்சி வழக்கும், ஆள் கடத்தல் அது இதுன்னு சேர்த்து ஒரு 15-17 வழக்கு நிலுவையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அவர் கைது செய்திருப்பாங்க, நிச்சயமாக வழக்கு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கன்விக்ட் ஆகி உறுதி செய்த வழக்கு இப்போ இந்த காலத்தில். அப்போ அந்த காலத்தில் இவங்க எத்தனை சம்பவங்கள் வழக்குகளை வராமல் செய்திருப்பாங்க. ஒன்று, அப்போது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி அப்போ செய்து 24 வருஷம் ஆனால் கூட எப்பயுமே இப்போ இல்லை, எப்பயுமே இந்த வீடியோவில் எந்த கேங்ஸ்டர் வீடியோவில் நம் போலீஸ் தான் ஹீரோ, சிஸ்டம் தான் ஹீரோ அப்படின்றதுக்கு 24 வருஷம் பொறுத்து கைது செய்யப்பட்ட ஒரு சேராவையும் அவருக்கு வலதுகரமாக இருக்கிற ஒரு பிரபல ரவுடியாக இருந்த சோமு எஸ் அப்படின்ற சோமு 8 ஆண்டுகள் பரவலேருந்து கைது பண்ணியிருக்காங்கன்னா அப்போ காவல்துறை தான் கிங்கு அப்படின்றது தான் நம்ம உணர்த்துகிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கோஷ்டி பூசல் பெருசாக உருவாகுது. அப்போ முதல் தலைமுறை ரவுடின்னு பார்த்தா ஒரு வீட்டில் சுப்பையாவுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஃபீல்டுக்கு இவர் வந்துட்டார். காவல்துறை பணியில் இருந்தனால அப்பப்போ சஸ்பெண்ட் ஆகுறது அப்படி இப்படி ஆகும்போது அப்போல்லாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரும், மேலே வருவாங்க, ஐஎஸ்லாம் இவ்வளோ இருக்கானோ அப்படியே இருந்து பனிஷ்மெண்ட்லாம் வரும்போது திரும்பவும் ஒரு கொலை நடக்குது, 2-3 கொலைகள் நடக்குது. உடனே டிஸ்மிஸல் ஆர்டர் கொடுத்துறாங்க. டிஸ்மிஸல் ஆர்டர் கொடுத்தோன்னா அவர் கைது செய்யப்படுறார், சிறைக்கு போய்ட்டார். அந்த இடத்துல ஒரு காலகட்டத்தில் ஒரு 2 பேர் தான் அந்த பக்கம், வெள்ளை ரவி சேராக்கு அகேன்ஸ்ட் வெள்ளை ரவிக்கு அகேன்ஸ்ட் சேரா. இவங்க கூட்டம்லாம் எந்த இடம்னா எம்கேபி நகர், வியாசர்பாடி, ஆர்கே நகர், அதுக்கப்புறம் செம்பியம், அப்புறம் நார்த் பீச்சு, இந்த காவல் நிலையம் தான் இவங்களோட அப்போ 3 ரவுடி. அந்த பக்கம் பார்த்தோன்னா சேராவும் வெள்ளை ரவி, இந்த பக்கம் பங்குமாரும் வீரமணியும், இப்படி தான் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் அங்கங்கே ஒரு ரவுடிகள், மாலைக்கண் செல்வம், அந்த கேட் ராஜன், இவங்கெல்லாம் ஒரு பகுதியில் இருக்காங்க. இப்போ இந்த சேரான்றவர் அந்த குடும்பத்தில் 2வது தலைமுறை ரவுடியாக உருவாயிட்டு இப்படியே பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே வருது. திரும்ப வெள்ளை ரவியை வந்து ஒரு அரசியல் ஒரு காவல்துறை இதில் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு படத்தில் கூட பிரபல படத்தில் கூட ஜெமினின்ற படத்தில் கூட காவல்துறை தரப்பில் வந்து 2 அதிகாரி, ஒரு அதிகாரி 2 ரவுடியும் உட்கார வச்சு பேசுவாங்க. இது வந்து சென்னையில் வந்து நீ பார்த்துருக்கியா அப்படின்னு நம்மளை கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால் ஆவணங்கள் இருக்குது. ஒரு காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு
2 பேருக்கும் ஆபத்தில் 2 பேரையும் சுற்றுவேன். உங்களால் இங்கே பப்ளிக் நியூசன்ஸ் வந்துச்சுன்னா ஒழுங்காக திருந்து இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காவல்துறை அப்போது இருந்த ஒரு பிரபல காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு 2 பேரையும் உட்கார வச்சு பேசுகிறார். அப்போது அதுக்கு சம்மதம் தெரிவித்து அவர் கொடுத்துருக்க உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு போகிறாங்க. திரும்பவும் கொஞ்ச நாள் பொறுத்து ஆரம்பிச்சிடறாங்க, தன்னுடைய பணிகளை ஆரம்பிச்சிடறாங்க. இந்த காலகட்டத்தில் இது வந்து இந்த சேராக்கும் வெள்ளரவிக்கும் இப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடந்திருக்கு. ஜெமினி படத்துல நடந்ததே இந்த சீனை வச்சு தான் படத்துல வச்சிருக்காங்க. உறுதியான அதுக்கப்புறம் வேற எங்கேயும் நடந்த மாதிரியே தெரியல. அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் காவல்துறைன்றது வந்து சரி சமரசமாக்கி பிரச்சனை இல்லாமல் ஆக்கலான்ற ஒரு எண்ணத்தில். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க திருந்துற மாதிரி இல்லை. அதுக்கு பிறகு வெள்ளரவி என்கவுண்டர் செய்யப்படுறாரு. சேரா வந்து சில வழக்குகளில் அப்படியே தண்டனை பெறார். ஆனால் சேராவோட சிஷ்யர்களாக 2 பேர் வராங்க. இதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணுன்னா, சேரா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்து அப்படியே வந்துடுறாரு. அவங்க ஒரு சமூகத்தை சார்ந்து. ஆனால் இது வெளியே சமூகமாக தெரியலனா கூட இவங்கள பின்னி இருக்கவங்க சமூகமாக தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 8 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து கைது செய்யப்பட்ட எஸ் சோமு அவரும் சேராவும் கிட்டத்தட்ட ஒரே சமூகமாக தான் இருக்காங்க. ஓகே. இப்போது இவர் கூட ஒருத்தர் வரார். யாருன்னு கேட்டால் இவரோட வலதுகரம் இடதுகரமாக 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்து சென்னையோட ரியல் என்கவுண்டர் செய்யப்பட்டதுன்னா ஆசை தம்பி கபிலன். முதல் கபிலன், அப்புறம் ஆசை தம்பி. சேராவோட ரைட்டு லெஃப்ட் இல்லை, 2 பேருமே கூட இருக்கவங்க தான். அது ஒன்று இவனுக்கு அவன் குறைச்சல்ல, அவனுக்கு இவன் குறைச்சல்ன்ற மாதிரி தான் இருக்கவங்க. ஓகே. அது வந்து ஒருத்தரை வந்து மலர் ஹாஸ்பிட்டல் அடையார் மலர் ஹாஸ்பிட்டலில் தாக்குதல் நடத்தி என்கவுண்டர் நடைபெறுது. இன்னொருத்தர் வந்து லயலா காலேஜ் அந்த ஆப்போசிட்டில் வந்து என்கவுண்டர் ரெண்டு என்கவுண்டரு நடைபெறுது. இதுதான் சென்னையோட ஒரு ரவுடிகளோட பெரிய என்கவுண்டராக இருக்குது. அப்போ பேசப்பட்டோன்னா எல்லாருமே அதை தொடர்ந்து தான் ஆஹா வீரமணி அதெல்லாம் அது தொடர்ந்து தான். முதல் இவங்க தான் ஃபஸ்ட் பேட்ச்னால் இவங்க தான் ரியல் என்கவுண்டர் அட்டாக் பண்ணி போலீஸ் அட்டாக் பண்ணி இது பண்ணது பிரபலம். ரொம்ப இன்னும் வரைக்கும் நம்ம பேசப்படுதுன்னா பலர் பேசப்படுறாங்கன்னா இந்த என்கவுண்டர் போலீஸ் அவங்கள வந்து ரவுடிகளை ஒழிச்சிருக்கு. அதன் பிறகு சேரா வந்து அப்படியே தனியாக அப்படியே இருக்கிறாரு. வழக்கு நடைபெறும்ல, இந்த வழக்கில் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகிறாரு. சிறையிலேருந்து பரோலில் வெளியே வர்றாரு. அதாவது 2021ஆம் ஆண்டு வெளியே வர்றாரு. ஓகே. 1ஆம் ஆண்டு வெளியே வந்து திரும்ப சிறைக்கு போகாமல் அப்படியே அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. ஆனால் அப்ஸ்காண்ட் ஆகி இந்த 24 ஆண்டுகளில் போலீஸ் தேடி இருக்காதா? அப்போ தேடி இருக்காதான்னா தேடி இருக்க மாட்டாங்க, தேடி இருப்பாங்க. தேடி இருக்காமல் அப்போ இவ்வளோ நாள் போலீஸ் தூங்குதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க முடியாது. அதுக்கப்புறம் பல கவர்மெண்ட் மாறி இருக்கு. ஆமாம். காவல்துறையில் அந்த ஃபைல் அப்படியே தான் இருக்கும், அந்த கோப்பு அப்படியே தான் இருக்கும். அந்த கோப்பு தானே இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கு. அந்த கோப்பு இருந்திருக்கு, அதுக்குண்டான தீவிரத்தை காட்டல. அப்போது அந்த இடத்துல இந்த சேராவோட இடத்துல அப்போது புதுசாக 3வது தலைமுறை ரவுடி ஒருத்தர் உருவாகிறார். யாருன்னா சேராவோட மகன் கதிரவன் என்ன பண்ணுறாரு, அதில் வெள்ளரவி கூட இருக்கவங்க தான் வந்து கூட இருந்தவங்க, அவங்க வகைராவில் வரவங்க தான் வந்து இடிமுரசு ஏதோ ஒரு பேர் வரும், சம்திங் இடிமுரசு இளங்கோ ஏதோ ஒரு பேர் வரும், அப்புறம் பழனின்னு ஒருத்தர். அப்போது அவங்க 2 பேரும் ரொம்ப வேகமாக வளர்கிறாங்க. இவங்க யாருன்னு கேட்டால் சேராவோட உறவினரே. ஓகே. 2001 அப்ஸ்காண்ட் ஆகிட்டாருன்னா 24 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 24 ஆண்டுகளில் அந்த இடத்துல வந்து ஒரு 10 ஆண்டுகளோ கொஞ்சம் நாள் முன்னாடியோ ஒரு இடிமுரசு இளங்கோன்னு சம்திங் பேர் இடிமுரசு இளங்கோ தான், கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா பழனி, இவங்க வந்து அவங்க சமூகத்தை சார்ந்தோ அவங்க உறவினரே வளர்கிறாங்க பெருசாக. ஓகே. வளர்ந்த உடனே அந்த இடத்துல பையன் என்ன பண்ணுறான், சேராவோட பையன் நம்ம இந்த இடத்துல வளரணும், நம்ம உறவினர் வளர்றான்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இடிமுரசை போட்டுறான். ஓகே. போட்ட உடனே இடிமுரசு போட்டுறான். போட்ட உடனே அந்த பழனின்றவன் ஷார்ப்பானவர் பழனி வந்து நம்ம வந்து கதிரவனை போட்டுடலாம் அப்படின்னு பிளான் போடுறான். ஆனால் அந்த சேராவோட பையன் என்ன பண்ணுறான், அவன் தான் அவங்க தாத்தாவும் ரவுடி, அப்பாவும் ரவுடி, பழனியை போட்டுறான். பழனியும் போட்டுறான். ஓகே. அப்போ கதிரவன் வந்து ஒரு ரவுடியாக அங்கே ஃபார்ம் ஆகிட்டான். அப்போ அந்த பழனி வகைரால இருந்தவன் தான் முத்துசரவணன். பழனியோட வகைரால இருந்தவன் தான் முத்துசரவணன். இப்போ அந்த முதல்ல சொன்னல சோமு 8 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த கைது, சோமுவோட மச்சான் தான் ராஜேஷ்ன்னு சொல்லிட்டு எழும்பூர் வழக்கறிஞர் ராஜேஷ்.
முத்துசரவணன் வந்து ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு வந்து ஒரு எறும்பூரில் இருக்க ஒரு ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தில் போய் சேரில் உட்காந்துருக்கும் போதே போய் ஆமா ஆமா அதுதான் சோமுவோட மச்சான் வழக்கறிஞர் ராஜேஷ். ராஜேஷ் வழக்கறிஞர் ராஜேஷ். ஓகே. இப்போ முத்துசரவணனுக்கும் கதிரவனுக்கும் நேரடி ஃபைட், நேரடி எதிர்மோதலும் ஆயிடுறாங்க. இப்போ நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், காவல்துறை 2 பேரையும் சேர்த்து பேச்சுவார்த்தை நடத்துச்சு. ஆமா ஆமா. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, அப்போது வெள்ள ரவியும் சேராவும் எதிர் துருவமானவர்கள், நேர் எதிரிகள். ஆமா. அவங்க 2 பேருக்கும் ஒரே லாயர் தான் அப்போ. ஓ. அந்த லாயர் இப்பயும் தான் இருக்கிறாரு, நம்ம ஒரு பேர் வேணாம். சேராவுக்கும் வெள்ள ரவிக்கும் ஒரே லாயர் தான். அந்த லாயரோட உடன்பாட்டின் பேர் தான் இவங்க பேச்சுவார்த்தை பண்ணாங்க. ஓகே. அவர் வந்து அவரோட பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சோமு பெரிய லெவலில் உருவாகிறாரு. அந்த கொலை கேஸில் ஒரு அதிமுக எம்கே பாலன் அவருடைய கொலை வழக்கில் அப்புறம் கண்டுபிடிச்சி 12 பேருக்கு தண்டனை கிடைக்குது. அதில் வந்து லைஃபராக தான் இவர் போகிறாரு. அதுலேருந்து பரோலில் வந்து ஒரு அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். இப்போ அவரை கைது செய்யப்படுறாங்க. சில நாள் 13ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ சம்திங் கைது பண்ணுறாங்க. இப்போ இந்த 24 ஆண்டுகள், ஆமாம், இந்த 24 ஆண்டுகள் சேரா வந்து ஆந்திராலேயாவா இருந்திருப்பார் அப்படின்னா அதுதான் இல்லை. அவர் வந்து தமிழ்நாட்டிலேயே சிவகங்கை, மதுரை, சிவகங்கை, மதுரை இது போன்ற இடத்துல தான் தப்பி இருந்தார். போலீஸ் வந்து தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றது எப்படியாவது அவங்களுக்கு போயிடும். ஓகே. எல்லாத்தோடய ஒரு போலீஸ் அதில் அவர் இருந்திருக்காரு, போலீஸாகவே இருந்திருக்காரு. ஒரு சின்ன தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு சின்ன சைகை. இவர் வந்து இவ்வளோ நாள் இங்கே இருந்தவர் இப்போ போலீஸோட ஸ்டேட்மெண்ட்லேயே 5 ஆண்டுகளாக ஆந்திராவில் பதுங்கி இருக்கிறார். ஆமாம், 5 ஆண்டுகளாக ஆந்திராவில் பதுங்கி இருக்காரு. அங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரான்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. பதுங்கி இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ண முடியாது. அது ஆந்திராவில் போய் தெலுங்கு தெரியாதவங்க போய் ரியல் எஸ்டேட் பண்ண முடியாது. இவர் வந்து மதுரை, சிவகங்கை, ராம்நாடு இங்கே தான் இவர் சுற்றி முகாமிட்டுருக்கார். 61 வயசு. பையன் இங்கே வந்து கோல வச்சுக்கிட்டு இருக்கான் சென்னையில். பையன் இப்போ அப்ஸ்காண்டு, கதிரவன் இப்போ அப்ஸ்காண்டு. ஓகே. இப்போது ஆஃபீஸர்ஸ் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்போது இங்கே இருக்க ஏ கேட்டகரி, A+ கேட்டகரி ரவுடிலாம் என்ன ஆனாங்க? அப்போ இந்த 24 ஆண்டுகளில் போலீஸ் ஒரு கட்டத்தில் என்ன முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னா, அனுமானம் சில அதிகாரிகள் நம்மக்கிட்ட சொன்னது தான். போலீஸ் தேடாமலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் பணமே கொடுத்தாலும், பணம் வாங்கின போலீஸாக இருந்தாலும் காவல்துறைக்கு ஒரு வகையில் தெரிஞ்சிடும். எப்படி தெரிஞ்சிடும்? அதெல்லாம் தெரியாமலாம் இருக்காது. காவல்துறை எப்படியும் கண்டுபிடிச்சிரும்னு வச்சுங்க. யாரோ ஒருத்தர் இறந்துருக்கலாம், சரி வேணாத பொண்ணுமா செத்துருப்பான், இவ்வளோ நாள் இருக்க மாட்டான், 61 வயசில் அவன் இருக்க மாட்டான் அப்படின்னும் போது அவன் 61 வயசில் இருக்கிறான், இந்த இடத்துல இருக்கான்றது சோமு பிடிச்சதுனால மாட்டிச்சு. ஓகே. சோமு பிடிச்சவொடனே சோமு வந்து அங்கே வராரு. பெரம்பூர் பிவி காலனி 9வது தெருக்கு வராரு. பக்தவச்சலம் காலனி பிவி அங்கே வராரு, 9வது தெருக்கு வராரு. வரும்போது அவர் வராருன்னா அங்கே இருக்க ஏசி முத்துகிருஷ்ணன் அவருக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. உடனே அவர் வராங்க, அப்படியே பிடிக்கும். ஒரு டைமில் ஒரு ஸ்டைலிஷான ரவுடி தான் சோமு. நீங்கள் அப்போ நான் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்டேன். இப்போது அவர் சொன்னது என்னென்னா, அவனை வந்து அவன் தான் அந்த பக்கம் அந்த சோமுன்றவன் தான் ஒரு கட்டத்தில் வந்து அவன் டான், அண்டர்வேர்ல்ட் டான் அப்படின்றது அவனை சொல்லுவாங்க சோமுவை. அவன் அவ்வளோ ஸ்டைலிஷாக இருப்பான். ஆனால் இப்போ ஃபோட்டோவை பார்க்குறேன், அவனா இப்படி ஆகிட்டுருக்கான், ஒன்றுமே இல்லாமல் அவன் வந்து மாட்டிக்கிட்டான், ஏதோ ஒரு வகையில் வந்து மாட்டிக்கிட்டான். எப்படி சோமு மாட்டினாரு? சோமு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சோமு வந்து சேராவோட குரூப். ஆமாம். ஆனால் சோமு வந்து நாகேந்திரன் இருக்கார்ல சிறையில், நாகேந்திரனுக்கு எதிர் டீம் ஒன்று இருக்குது, இளமல்லி டீம்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமோட சோமு தொடர்பில் இருந்திருக்காரு. ஓகே. அப்போது அவர் வந்திருக்காரு, இங்கே வராரு அப்படின்னும்போது எப்படியோ, அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி தப்பு செய்கிறாருன்னா இன்னொரு காவல்துறையில் இருக்கவர் மூலிமா தான் அது வெளியே வரும். ஒரு ரவுடி ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னா அவன் ரவுடினால தான். ஒரு திருடனை கூட போனவன் தான் மாட்டிவிடும். அதே மாதிரி இவரோட முன்பகையோ பின்பகையோ கூட இருக்கவனோ இதை யாரோ ஒருத்தர் சொல்லாமல் காவல்துறைக்கு தெரியாது. காவல்துறை அங்கே ஸ்பை வச்சுருப்பாங்க. அதன் மூலிமா போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. சோமு 12ஓ 13ஓ கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து கைது செய்து விசாரிக்கும் போது
போலீஸுக்கே மிராக்கலாக இருந்திருக்கு. என்னடா அவன் எப்படி இருந்திருக்கான் ஃபோட்டோவில் 8 ஆண்டுகளில் இப்படி ஆகிட்டான். இப்போ இவர் எங்கே இருக்காருன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆந்திராவில் இருக்காரு. ஓ, சோமுவை பிடிச்சதுனால தான் சேராவை பிடிச்சிருக்காங்க. சேராவை ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனால் சேராவும் சோமுவும் ஒரே தொடர்பில் இருக்காங்கன்றது காவல்துறைக்கு தெரிஞ்சிச்சு. யாரோ ஒருத்தர் முன்னாடி பிடிக்கணும், யாரோ ஒருத்தரை பின்னாடி பிடிக்கணும். இவர் 8 வருஷமாக பரவாயில்ல அப்ஸ்காண்டா இருக்கோ, 24 வருஷமாக அப்ஸ்காண்டா இருக்கும். 24 வருஷம் போய் ஆந்திராவில் இருக்க முடியாது. ஆனால் ஆந்திராவில் இப்போ போலீஸ் பொய் சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது. இப்போது ஒரு என்கவுண்டர் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆந்திராவில் பிடிச்சாங்க சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி கூட ஏற்றுக்க மாட்டாங்க. பட் அவரை உயிரோட தான் பிடிச்சிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. இந்த காவல் நிலையங்களில் பல காவல் நிலையங்களில் அவர் பேரில் வழக்கு இருந்திருக்கு. இப்போ அவங்க பையன் கதிரவன் அப்ஸ்காண்டா இருக்கார். அப்பா கதிரவன் கொஞ்சம் திருந்தணும். என்னடா நம்ம தாத்தாவை வெட்டி கொண்டுட்டாங்க, அப்பாவை 24 வருஷம் தலைமாறுவா இருந்து கைது செய்துட்டாங்க, அப்போ நம்மளாவது ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். 3 தலைமுறையாக ரவுடியாக இருந்திருக்காங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தாவே தெரியுமே. அப்பாவோட சித்தப்பா கதிரவனுக்கு சின்ன தாத்தா தானே அவர். ஆமாம். இப்போ கதிரவன் அப்படின்னு அப்போது இங்கே எல்லாமே ஒரு கனெக்ட் ஆகுதா? இடிமுரசு இளங்கோ, அதுக்கப்புறம் பயணியோட வகைரா முத்துசரவனுக்கு ஆப்பனண்ட் கதிரவன், முத்துசரவனுக்கு ஆப்போனண்ட் கதிரவன். இப்போ இது ஃபுல்லாகவே ஒரு நெட்வொர்க்காகவே இருக்கு. ஓகே ஓகே. முத்துசரவணனுக்கு எதுக்கு இவனுக்குன்னு கேட்டால் அது ராஜேஷ் யாரு? சோமுவோட மச்சான். இப்படி இப்போ அந்த பழைய ரவுடி யாரும் இல்லை சார். நீங்கள் சொல்கிறத வச்சு ஒரு நல்ல ஸ்டோரியை வடச்சென்னை 2 பண்ணலாம் போல இருக்கே சார். நம்ம வர சொல்லி சொல்லலை, ஆனால் உண்மையாகவே நடக்கிற காவல்துறை அந்த அப்போ ஸ்பெஷல் டீம், சிறப்பு படை, தனிப்படையெல்லாம் இருக்க மாதிரி இப்போ சீரியஸ் கிரைம் டீம்னு இருக்கு. ஆமாம். இந்த சீரியஸ் கிரைம் டீம் இன்னும் நிறையா டீம் வெளியே தெரியாமல் இருக்குது. காவல்துறையில் இருக்கவங்களுக்கே பல பேருக்கு தெரியாமல் பல டீம்களை காவல்துறை வச்சிருக்கு. ஒரு பெரிய விஷயம், காவல்துறை 24 வருஷம் பொறுத்து ஒருத்தர் தூக்கிட்டு வந்து என்ன அர்த்தம்? அப்போ நம்ம அதுலேருந்து என்ன உணரணும்? எங்கே போனாலும் நம்மளை தூக்கிட்டு வந்துடுவான்டா. ஒரு தப்பு செய்து நம்ம தப்பிக்க முடியாது, தலைமறைவாக முடியாது. இப்போ சோமு பிடிக்கும் போது அவர் கையில் 1.5 கிலோ கஞ்சா இருந்ததாகவும் அவர் கைது பண்ணியிருக்காங்க. பட் அவன் சிறையில் இருந்தாவே இன்ன நேரம் ஏதாவது கருணை அடிப்படையில் வெளியே வரதுக்கு வாய்ப்பு. இப்போ வயதையும் தொலைச்சி இப்போ 61 வயசில் இருந்தாலும் சிறைக்கு போகிறாரு. யார்? ராஜேந்திரனும் சிறைக்கு போகிறாரு. ஆனால் 24 ஆண்டுகளில் இவர் 5 ஆண்டுகள் ஆந்திராவில் இருந்தாலும் சில ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்காருன்ட்டு போகும்போது அதாவது அவன் செத்து போயிட்டுருப்பான் சார். அவன் எதுக்கு சார் தேடுறீங்க சார்? அங்கே சேரான்னு ஒருத்தன் வந்திருக்கான் சார். அவன்லாம் எப்பயே செத்து போயிடான், அவன் எதுக்கான் இப்படி போயிருக்கலாம். இங்கே ஒரு விஷயம் அவர் பேர் அடிப்படாதனால விட்டு வச்சிட்டாங்க. சரி, சேராவோட 24 வருஷமா அவர் எந்த ஒரு சம்பவமும் பண்ணல. சேரா தலைமறைவா இருக்கு, எதுவும் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், லைவ்ல இருக்கிற ரவுடிங்களுக்குலாம் தெரியும், மதுரையில் தான் சேரா, மதுரை, சிவகங்கை இது போன்ற இடங்கள்ல தான் சேரா இருக்காருன்றது எல்லா லைவ்ல இருக்க ரவுடிங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஓகே. கதிரவனோட ஆக்டிவிட்டீஸு கதிரவனை பார்க்கும்போது. ஆனால் இப்போ கதிரவன் தலைமறைவா இருக்காரு. இல்லை, கதிரவனை வச்சு கூட கதிரவனும் ஒரு லைவ்ல தான் ஒரு ரவுடியா இருக்காரு. அவரை வச்சு கூட அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வச்சு கூட சேரா முன்னாடியே போலீஸ் பிடிச்சிருக்கலாம் இல்லையா? அவங்க அப்பா கூட தொடர்பில் இருக்கணும்ல. அவங்க அப்பா இவருக்கே அப்பா வச்சேன், இவர்கிட்ட எப்படி சொல்லியிருப்பார்? ரவுடி மோஸ்ட்லி யாரும் நம்ப மாட்டாங்க, யாருக்கும் நம்ப மாட்டாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க. பெத்த மகனாதான் யாரையும் நம்ப மாட்டாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, மாலைக்கண் செல்வம் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர் சரண்டர் ஆகும்போது தான் தன்னுடைய அப்பா ஒரு பெரிய A+ கேங்ஸ்டர்ன்றதே பசங்களுக்கு தெரியும். ஓகே. அப்போ அவர் பசங்களுக்கே தெரியாமல் இருக்கார். பழைய கமிஷனர் ஆஃபீஸில் நாஞ்சில் குமரன் கமிஷனர்கிட்ட கண்ணீர் வடிக்கிறாரு, என் பசங்களுக்காக திருந்துறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் அவர் பசங்களுக்கே தெரியும் அப்பா ஒரு கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு. அப்பாவோட தன் பசங்களோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் டெய்லி வீட்டுக்கு வரும்போது அவங்க கூடலாம் உட்காந்து கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்திருக்காரு. அவங்களுக்குலாம் அதிர்ச்சியாக இருக்கு, உங்கள் அப்பா தான், எனக்கே எங்கள் அப்பா தான் கேங்ஸ்டர்னு இப்போ தான் தெரியும், அப்படிலாம் இருந்திருக்காங்க. ஏன்னு கேட்டால் வெளியத்துக்கு ரவுடியாக இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாமல். இப்போ பப்ளிசிட்டி, இன்ஸ்டாகிராம் ரவுடிஸு, ரீல்ஸ் ரவுடி. இப்போ நான் ஒரு கேஸ்க்காக ஒரு மதுரையில் இருக்க ஒரு வழக்கறிஞர்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவர் சொன்னார், சார் அது இன்ஸ்டாகிராம் ரவுடி சார் அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க? என்ன இல்லை சார், அவனுங்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் ரவுடி. அப்போ ரவுடியிலே ஒரு கேட்டகரி இருக்குது, இன்ஸ்டாகிராம் ரவுடின்ட்டு. அவன் வெளியே அவனுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு ஆள்ன்ற மாதிரி அவன் ஒரு கொலை பண்ணிவிட்டு போகிறான். நம்ம எவ்வளோ பேர் பேசியிருக்கோம், சுல்லான் மதன், சுல்லான் அகிலன்லாம் நம்ம பேசியிருக்கோம்ல.
அந்த மாதிரி இவங்கெல்லாம் லைவ்ல இருந்த ரவுடி இப்போ 61 வயசுல உள்ளே போயிட்டாரு. அவர் உடல் சிறையில போயிருந்தா கூட இந்த அண்ணா பிறந்தநாள் எம்ஜிஆர் பிறந்தநாள் வெளில வந்துக்கலாம் போல இருக்கு. ஆமாம். ஆனால் இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது இனி அந்த பக்கம் இருந்த மொத்த ரவுடிங்களோட நார்த் மெட்ராஸில் ஒரு காலத்தில் இருந்த ஒருத்தர் கூட இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, முடிஞ்சிச்சு. சோமு இப்போ உள்ள வந்துட்டாரு. ஓகே, இவரும் உள்ள வந்துட்டாரு. சேராவும் உள்ள வந்துட்டாரு. மீதி பெஞ்சமின் கேங்ல வெள்ள ரவி இல்ல, முத்துசரவணன் இப்போ இல்ல. என்கவுண்டர், மாலைக்கன் செல்வம் டெத்து, ரியல் டெத்து, நேச்சுரல் டெத்து. அந்த பக்கம் பாக்ஸர் வடிவேலு அப்பயே சிறைச்சாலையிலேயே அவரே வந்து அந்த கலவரத்தில். அது போய் இப்போ யாருமே அங்கே கிடையாது. கிளீன், நார்த் மெட்ராஸ் கிளீன். எண்ணூர் தனசேகரன் இருக்காருல்ல, எண்ணூர் தனசேகரன் வந்து ஃபீல்டில் இல்லைல்ல, சிறையில் இருக்காரு. ஃபீல்டில் இல்லை, சிறையில் இருக்காரா எங்கே இருக்காரு நம்மளுக்கு லைவ்ல இருக்காரு தெரியாது. பட் லைவ்ல இப்போ ரவுடியா இல்லை. நாகேந்திரனும் சிறையில் தான் இருக்காரு. ஆமாம், சிறையில் இருக்காரு. இப்போ யாரும் இப்போ அங்கே யாரும் போய் பஞ்சாயத்து பண்ணி இது பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போனா வடசென்னை சுத்தமாயிடுச்சு. ரவுடிகள் இல்லாத வடசென்னை. ஆமாம், ரவுடிகள் இல்லாத வடசென்னை தான். இதுக்கு வந்து சென்னை பெருநகர காவல்துறையை வந்து 24 வருஷம் பொறுத்து கைது செய்திருக்காங்க. அப்போது இதுலேருந்து எல்லாரும் ஒரே ஒரு சின்ன விஷயம், எங்கே தப்பிச்சாலும் போலீஸ் பிடிச்சிரும். இந்த கமிஷனர்லனா இன்னொரு கமிஷனர் வருவாங்க, அந்த இன்ஸ்பெக்டர்லாம் இன்னொருத்தர் வருவாங்க. ஆனால் நம்ம ஃபைல் அப்படியே தான் இருக்கும். அதனால் அந்த ஃபைல் மூடப்படாது. ஒன்றும் மாலைக்கன் செல்வம் மாதிரி நேச்சுரல் டெத்து திருந்தினா மட்டும்தான் அந்த ஃபைல் மூடப்படும். இல்லைன்னா அப்பயும் ஒரு கந்தக்கோல் வச்சு பார்த்துட்டு தான் இருப்போம். ஓகே, அதாவது வினை விதைத்தவன் வினை இருப்பான்ங்கிற பழமொழி படிக்க ராஜேந்திரனோட சாப்டர் இஸ் க்ளோஸ்டு, ஃபினிஷ்டு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த 90களில் இந்த சென்னையை கலக்கின இந்த சேரா கேங்கை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. 24 வருஷம் கழித்து போலீஸ் வந்து வெயிட் பண்ணி பிடிச்சிருக்காங்க. 24 வருஷமாக தலைமறைவாக இருக்காரு, எந்த ஒரு குற்ற சம்பவங்கள்லையும் பண்ணல, ஏதோ ஒரு டிப் ஆஃப் பிடிச்சி போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல போலீஸ் தான் ஹீரோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அந்த வடசென்னை சம்பவங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிற கதையை வச்சு வடசென்னை பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் எடுக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கான கதைகள் உங்ககிட்ட இருக்குது. நேரில் நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி மல் சார்.